சிங்கப்பெண் அதிரடிப்படை எதற்கானது அப்படின்னு இப்ப பார்க்க வேண்டிய நேரம்ல. அதாவது 2019 ஸ்பின் பேட்ரோல் அப்படிங்கிற ஒரு திட்டம் மூலியமாக இதே போல ஸ்டிக்கர் ஒட்டி அரசு ஒண்ணு பண்ணது. ஸ்டிக்கர் ஒட்டி ஒரு போலீஸ் படை இருந்தது, ஒரு அதிரடிப்படை. இங்க சிங்கப்பெண் அதிரடிப்படை போல ஒரு படை இருந்தது. அது போல உள்ள ஒரு படை தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை. சிங்கப்பெண் அதிரடிப்படையுடைய வேலை என்ன அப்படின்னா ரோந்து போறது மட்டும்தான். எந்த அதிகாரமும் சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு கிடையாது. இதுக்கான ஃபயர் விட்டீங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு ஒருவரை கைது செய்வதற்கோ, ஒருவரின் மீது வழக்கு போடுவதற்கோ, அல்லது புலனாய்வு செய்து விசாரிப்பதற்கோ எந்த ஒரு அதிகாரமும் சிங்கப்பெண் அதிரடிப்படையான பெண்களுக்கு கிடையாது. அவர்களுக்கு எந்த ஒரு ஆயுதமும் கொடுக்கப்படாது. அதாவது லத்தி போன்ற எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது. அப்புறம் எதுக்குன்னா கூர்கான்னு ஒருத்தங்க இருப்பாங்க தெரியுமா, அதுபோல சிங்கப்பெண் அதிரடிப்படை ஊர் முழுக்க ரோந்து பணிக்காக மட்டுமே இருக்கிறது. அதாவது ஒரு பெண்ணுக்கு இங்க ஏதோ ஒரு பாலியல் குற்றம் சீண்டல் ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல உள்ள அந்த ஆளை கண்டித்து காவல் நிலையத்துக்கு மட்டுமே அவர்களை அழைத்து செல்ல முடியும். சிங்கப்பெண் அதிரடிப்படையில் உள்ள போலீஸால ஒரு வழக்கோ இல்லது அவங்கள விசாரணை பண்ணவோ முடியாது. காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்வதற்காக மட்டுமே சிங்கப்பெண் அதிரடிப்படை, ரோந்து செல்வதற்காக மட்டுமே சிங்கப்பெண் அதிரடிப்படை. இதுக்கு எதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி மாடல் மாற்று, திமுகக்கு மாற்று, அதிமுகக்கு மாற்றுன்னு முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்த இந்த லட்சணம்.